மென்டல் பிடிச்ச மாதிரி. பாப்பா அது குட்டி சேரத்துல பாப்பா பாப்பா பாப்பா. ஐயோ என் பொண்ணு இருக்காளே என் பெண்ணு. என்ன கையில் எடுத்தது கூடாம உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஏதும் இல்லை. பைத்தியம். என்னதான் உங்களுக்கு பிடிக்கும்? ஹாய் வாங்க வணக்கம் அனைவருக்கும் மாலை. மனசு முழுக்க வஞ்சயத்தை வச்சு பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றதுன்னு டம்ப்ளைண்ட் போட்டிருக்கு அதானே? ஆமாம், யாராக இருந்தாலும் மனசு முழுக்க வஞ்சயத்தை வச்சுன்னு யார்கிட்டும் பேசாதீங்க. ஹாய் உறவுகளே, பிரகாஷ் சுட்டிகள், வெல்கம் டு மை சேனல். மனசு முழுக்க வஞ்சயத்தை வச்சு பேசாதீங்கன்னு சொல்லி டம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா மனசில் ஒன்று வெளியில் ஒன்று எப்போது யார்கிட்டும் பேசாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு இது பிடிக்கலையா? ஓகே, இது பிடிக்கல, அவங்க கூட பேச விடாதா, முடிவு பண்ணிட்டு பேசாமல் போயிடுங்க. அதை விட்டுட்டு உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டு சிரித்து பேசுறது, அவங்கள முன்ன விட்டு பின்னாடி பேசுறது, இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தப்பு உறவுகளே. நானும் அது மாதிரி பண்ண மாட்டேன். நான் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் அந்த செகண்ட் தான் நினைப்பேன், உடனே மறந்துடணும்னு நினைப்பேன் நான். நீங்களாம் எப்படி? கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? யாரையும் முன்ன இருக்கிறது ஒரு லைஃப், அதில் சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம இருக்கிறோம். மற்றவங்க டிஸ்டர்பன்ஸோ மற்றவங்களை பேட் கமெண்ட் பண்ணியோ அவங்க மனசை வலிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது, சரிங்களா? நம்மளுக்கு என்ன தோணுதோ, நல்லதுன்னு எது தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. எது தப்புன்னு தோணுதோ அதை செய்யாதீங்க, ஓகேவா? தப்புன்னு தோணா அதுக்கு தயவு செய்து அதை விட்டுட்டு அந்த சாப்டரை திருப்பி அதை ரீகண்டினியூ பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்களான்னா நமக்கு ஏதாவது பேர் ஆபத்தில் போய் முடியும். கண்டிப்பாக இது உண்மையாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் பிரகாஷ் சுட்டிகள். மனசு முழுக்க வஞ்சகத்தோடு யாரும் பேசாதீங்க. மனசில் நல்லதே நினச்சி நல்லதே